ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 2024 சக்சஸ்ஃபுல்லான ஒரு இயரா மாத்த ஸ்டாப் பண்ண வேண்டிய முக்கியமான 20 கெட்ட பழக்கங்கள். யாருக்கு தான் கெட்ட பழக்கங்கள் இல்ல? எல்லார்கிட்டயுமே ஏதோ ஒரு கெட்ட பழக்கமாச்சும் இருக்கதான் செய்யுது. ஆனா கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே பொழப்பா போச்சுங்கிற டைலாக் ஏத்த மாதிரி இந்த பேட் ஹேபிட்ஸ் நம்ம கூட விளையாடுறதையே ஃபுல் டைம் ஜாபா பாத்துக்கிட்டு இருக்கு. உன்னை வேரோட ஒழிச்சு கட்டணும்டான்னு ஒவ்வொரு வருஷமும் உறுதிமொழி எடுக்கிறப்போ ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனா பினிஷிங்ல திரும்ப அந்த பையதான் வந்து நிக்கிறான். சோ இந்த 2024ல எப்படியாவது இந்த கெட்ட பூச்சிகள் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து துரத்தணும். நம்ம நிறைய பேர்கிட்ட இருக்க முக்கியமான 20 பேட் ஹேபிட்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகிட்டாலே பாதி கிணற தாண்டின மாதிரிதான். 2024ல இருந்து உங்க வாழ்க்கைய சக்சஸ்ஃபுல்லா மாத்தணுமா? அப்ப கண்டிப்பா இந்த பதிவை முழுசா கேளுங்க. அதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷனுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்ப நான் சொல்ல போற இந்த 20 கெட்ட பழக்கங்கள் நம்ம உடலை பாதிச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம நம்ம மனசையும் ரொம்ப மோசமா பாதிச்சுக்கிட்டு இருக்கு. அதுல முதல் பேட் ஹேபிட் தள்ளி போடுறது, ப்ரோக்ராஸ்டினேஷன். இது காமனா எல்லார்கிட்டயுமே இருக்க விஷயம்தான். நமக்கு இருக்க வேலைகள், பொறுப்புகள், இப்படி எல்லாத்தையும் கடைசி நிமிஷம் வரைக்கும் தள்ளி போடுறது. இப்ப இதை தள்ளி போடுறதால என்ன பண்ணுவானுங்க? அடிப்பானுங்களா? போங்க தம்பி, நாங்கெல்லாம் அடி வாங்காத ஏரியாவே கிடையாது அப்படின்னு சீன் போடுற மாதிரி டயலாக் மட்டும் பேசலாம். ஆனா அந்த அடி பலமா இருக்கும், தெரியும்ல? யாரோ வந்து உங்களை அடிக்க போறது இல்ல, நீங்க தான் உங்களை அடிச்சுக்க போறீங்க. எல்லாத்தையும் லாஸ்ட் மினிட்ல தள்ளி போடுறப்போ மன அழுத்தம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். பண்ற வேலை எல்லாம் தப்பு தப்பா இருக்கும், நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிடுவோம். இந்த வேதனை இருக்கே, அத வாயால சொல்லி புரிய வைக்க முடியாது. நம்ம மைண்ட முழுசா டேமேஜ் பண்ணக்கூடிய ஹேபிட் இதுதான். உதாரணத்துக்கு நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் ஒன்னு சொல்றேன். டெய்லியும் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை முடிக்காம ஜாலியா ஓபி அடிச்சிட்டு இருப்போம். எக்ஸாம் கிட்ட நெருங்குறப்போ லைட்டா பயம் வரும். கரெக்டா எக்ஸாம்க்கு முந்தின நாள் நைட்டு சிலபஸ் ஓபன் பண்ணி பார்த்தா இறைவா என்னை காப்பாத்துன்னு சொல்ல தோணும். ஏன்னா அவ்வளோ இருக்கும் படிக்க வேண்டியது. ரொம்ப கஷ்டமா ஃபீல் ஆகும். ஈவன் எக்ஸாம் எழுதிட்டு சரியா மார்க் வரலன்னா எவ்வளவு கில்ட்டா இருக்கும். ஐயோ அப்பவே படிச்சிருக்கலாம், ஈஸியா தான் இருந்திருக்கும் அப்படின்னு தோணும். சோ அன்னைக்குள்ள வேலையை அன்னைக்கே முடிச்சா ரொம்ப பெட்டர். தள்ளி போட்டுக்கிட்டே போனா நமக்கு தான் குற்ற உணர்ச்சி ஜாஸ்தி ஆகும். பிளஸ் லாஸ்ட் மினிட்ல எல்லா வேலையும் சேர்ந்து வரப்போ நமக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகும். நீ எல்லாம் எப்படி முடிக்க போற, ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் உன்னால செய்யவே முடியாது அப்படின்னு தன்னை பத்தியே நெகட்டிவா சிந்திக்க தோணும். இங்க ஆரம்பிக்கிறது தான் அடுத்தது. எல்லா நேரமும் இந்த நெகட்டிவ் எண்ணங்கள் தான் நம்மள பாதிக்கும். சோ வேலைகளை தள்ளி போடுறோமே அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு வந்தா பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ண ஸ்டெப்ஸ் எடுக்கணும். பெரிய வேலையா இருக்குன்னு தள்ளி போடுறீங்களா? அப்ப அதை சின்ன சின்ன வேலையா பிரிச்சுக்கோங்க. ஒவ்வொன்னா முடிங்க. வேலையை முடிக்க பக்கவான டெட்லைன்ஸை செட் பண்ணுங்க. மத்தவங்க கிட்ட இருந்து சப்போர்ட்டும் எடுத்துக்கோங்க. இப்படிதான் ப்ரோக்ராஸ்டினேஷன்ல இருந்து நம்ம வெளியே வரணும். அடுத்ததா 2024ல நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டிய 2வது பேட் ஹேபிட் நெகட்டிவ் செல்ஃப் டாக். எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்கு, எனக்காக யோசிக்க உயிரா இருக்கு. இந்த மாதிரி தனக்குள்ளேயே நெகட்டிவா பாடிக்க கூடாது. தன்னை தானே நெகட்டிவா சித்தரிச்சு பேசிக்கிறது நம்மள கண்டிப்பா கீழே தான் தள்ளும். எனக்கு தன்னம்பிக்கை கம்மியா இருக்கு, என் மண்டையில ஏதோ பிரச்சனை, நான்லாம் இந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டேன், இப்படி நெகட்டிவா தனக்குள்ள தன்னை பத்தியே பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஹேபிட். நெகட்டிவா தன்னை பத்தியே பேசிக்கிறது அப்படிங்கிறது தன்னையே விமர்சிக்கிறது, தன்னை பிளேம் பண்ணிக்கிறது, தாமாலே சந்தேகப்படுறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பதட்டம், மன அழுத்தம், தன்னம்பிக்கை குறைவு இதுக்குதான் ஆளாக்கும். ஒரு பிரச்சனை வரப்போ நெகட்டிவா சிந்திக்கிறது மனுஷனோட இயல்பு தான். ஆனா கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்தோம்னா நெகட்டிவான விஷயத்த கண்டுபிடிச்சு அதுக்கு பதிலா பாசிட்டிவான விஷயங்களை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். நெகட்டிவா நினைக்காம வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்னு பாசிட்டிவா நினைச்சுக்கோங்க. பாசிட்டிவான சாங்ஸை கேளுங்க. பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்றது, மைண்ட்ஃபுல்னஸை பயிற்சி பண்றது, ஜர்னலிங் பண்றது, இதெல்லாமே இந்த நெகட்டிவ் செல்ஃப் டாக்கிங் அப்படிங்கிற கெட்ட ஹேபிட்டை தடுத்து நிறுத்தும். அடுத்தது நம்பர் 3, மத்தவங்க கூட நம்மள கம்பேர் பண்றது. நம்ம வாழக்கூடிய இந்த சமூகத்துல எல்லாரோடையும் நம்மள கம்பேர் பண்ணிக்கிறது சாதாரணமான விஷயமாயிருச்சு. எல்லாருமே எங்க தனித்துவம் வாய்ந்தவங்க தான். ஒருத்தனுக்கு இங்கிலீஷ் நல்லா பேச வரும், இன்னொருத்தனுக்கு வராது. ஆனா இன்னொருத்தன் கிட்ட இருக்க மியூசிக் ஸ்கில்ஸ் அவன் கிட்ட இருக்காது. இப்படி ஒவ்வொருத்தவங்க கிட்டயும் ஸ்பெஷலான விஷயம் கண்டிப்பா இருக்கும். அவன் கிட்ட இது இருக்கு, ஆனா இது என் கிட்ட இல்ல. இப்படி நம்ம இல்லாத விஷயங்களை கம்பேர் பண்றப்பதான் பிரச்சனை நடக்குது. நல்ல முறையில நடக்கிற கம்பேரிசனும் இருக்கு. உதாரணத்துக்கு உங்களை நீங்க ஏபிஜே அப்துல் கலாம் கூட கம்பேர் பண்றீங்க. அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிறீங்க. அவரோட வெற்றி தோல்வி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறீங்க. இதெல்லாம் வச்சு உங்க வாழ்க்கையை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க. அப்படின்னா இந்த மாதிரி கம்பேரிசன் ரொம்ப நல்லது. ஆனா அவன்கிட்ட காசு இருக்கு, என்கிட்ட இல்ல. அவன்கிட்ட வீடு இருக்கு, என்கிட்ட இல்ல. அவன்லாம் புத்திசாலி, பொழைச்சுப்பான், நான் பிறந்ததுல இருந்தே இப்படிதானே. இப்படி கம்பேர் பண்ணி பொறாமப்பட்டுக்கிறது சரியே இல்ல. இந்த மாதிரி பேட் ரீசன்ஸுக்கெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணோம்னா நமக்கு தான் ஸ்ட்ரெஸ் ஆகும், தன்னம்பிக்கை குறையும். சோ மத்தவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணிக்கிற கெட்ட பழக்கத்தை இந்த 2024ல ஸ்டாப் பண்ணணும். தினமும் கண்ணாடி முன்னாடி நின்னு உங்களை பத்தி பாசிட்டிவான விஷயங்களை சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்க பலத்தை சொல்லுங்க. மத்தவங்க கூட உங்களை நெகட்டிவா கம்பேர் பண்ணாம உங்களோட வளர்ச்சியில கவனம் செலுத்துங்க. அடுத்து நம்பர் 4, சோஷியல் மீடியால நிறைய நேரம் செலவு பண்றது. அடுத்தவங்களோட லைஃபை பாக்குறதுல எல்லாருக்கும் அவ்வளோ ஆர்வம்.
சமூக வலைத்தளங்கள் இப்பெல்லாம் வீடாவே மாறிடுச்சு. இதை பார்த்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். பார்க்கலாம், பிரயோஜனமான விஷயங்களை பார்க்கலாம். நம்ம செல்ஃப் growthக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் இடையில பிரேக் எடுத்து பாக்குறீங்கன்னா ஓகே. தொடர்ந்து மணிக்கணக்கா சோஷியல் மீடியாலே இருக்கிறது ரொம்ப தப்பான ஹேபிட். இதனால நம்ம வேலையும் பாதிக்கப்படும், தூக்கமும் பாதிக்கப்படும், மன நிம்மதியும் போயிடும். ரொம்ப நேரம் சோஷியல் மீடியா யூஸ் பண்றோம்னா அது நம்ம மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் குறைச்சிரும்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. பேசிக்காவே இந்த சோஷியல் மீடியாஸ் எல்லாமே நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகணும் அப்படிங்கிற வகையில தான் டிசைனே பண்றாங்க. திரும்ப திரும்ப அதை அதுக்கேத்த மாதிரியே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. லைக் ஒரு நோட்டிபிகேஷன் வந்ததோட யார் மெசேஜ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு ஒரு ஆர்வத்தை தூண்டுது, டோபமைன் ட்ரிகர் ஆகுறது. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். நம்ம அதிகமா பார்த்தா அவங்களுக்கு சம்பாத்தியம், ஆனா நம்ம நேரத்தையும் காசையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நம்ம சீக்கிரம் புரிஞ்சுக்கணும். சோ எல்லாத்தையுமே பேலன்ஸ்டா யூஸ் பண்ணுங்க. கேப் எடுத்து ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 2 hours இல்ல 1 hour அதை கூட ப்ரொடக்டிவா எப்படி மாத்த முடியும் அப்படின்னு சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ண கத்துக்கோங்க. அடுத்து நம்பர் 5, மல்டி டாஸ்கிங். ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யறது சரியான பழக்கம் இல்ல. சில சமயங்கள்ல மல்டி டாஸ்கிங் செய்ய வேண்டிய சூழல் வரும் தான், ஆனா மோஸ்டா இதை அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த மல்டி டாஸ்கிங்னால நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகும். பிளஸ் நம்ம பார்க்கக்கூடிய வேலைகள்ல ஜாஸ்தி தவறுகள் நடக்குமா. ஏன்னா நம்ம பிரெயினுக்கு ஒரே நேரத்துல ஒரு விஷயத்தை தான் முழுசா கவனிக்க முடியும். பாவம் தானே அதுவும். சரி, இப்போ ஒரு போனே எடுத்துக்கோங்க. ஒரே டைம்ல வாட்ஸ்அப், இன்ஸ்டா, மத்த ஆப்ஸ்னு எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வச்சா போன் சூடாகுது இல்ல? அதே மாதிரிதான் நம்ம பிரெயினால ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யவே முடியாது, அது சூடாகும். சோ இதை புரிஞ்சுக்கிட்டு 2024ல இந்த ஹேபிட்டை நிறுத்திக்கோங்க. மல்டி டாஸ்கிங்ல இருந்து தப்பிக்கணும்னா தினமும் இந்த நேரத்துக்கு இந்த வேலை மட்டும்தான் நான் பார்க்கணும்னு பக்காவா ஸ்கெடியூல் போட்டு வைக்கணும். இதனால கவனமும் அதிகமாகும், வேலையும் நல்லா முடியும். அடுத்து நம்பர் 6, ஓவர் திங்கிங். ஒரு சின்ன கதை கேட்கலாம். சுரேஷுக்கு ஒரு கெட்ட பழக்கம். தன்னோட பழைய கெட்ட நினைவுகள் எதையுமே அவனால மறக்கவே முடியாது. ஒரே விஷயத்த திரும்ப 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 சிந்திச்சுக்கிட்டே இருப்பான். யாராச்சும் ஒரு கெட்ட விஷயம் சொல்லிட்டா போச்சு, அதை பத்தியே அன்னைக்கு நாள் முழுக்க யோசிப்பான். அதை தன்னோட லைஃபோடையுமே அவன் ரிலேட் பண்ணிப்பான். இந்த ஓவர் திங்கிங்னால அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, இந்த வேலையும் ஒழுங்கா செய்ய முடியல. ஒரு நாள் அவனை சுத்தி இருந்தவங்க எல்லாம் அவனை ஒரு ஞானிய போய் மீட் பண்ண சொன்னாங்க. அவனும் அந்த ஞானிய சந்திச்சு தன்னோட எல்லா பிரச்சனைகளையும் சொல்றான். இதை கேட்ட அந்த ஞானி எழுந்து உள்ள போனாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கையில ஒரு கிளாஸ் தண்ணியோட அந்த ஞானி வெளியே வந்தாரு. இதை பார்த்த சுரேஷுக்கு செம்ம குழப்பம். ஞானி சுரேஷ் கையில அந்த கிளாஸை கொடுத்துட்டு இந்த கிளாஸோட வெயிட் என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சுரேஷும் கொஞ்சம் தான் அப்படின்னு ரிப்ளை பண்றான். சரி, இந்த கொஞ்சம் வெயிட் இருக்க இந்த கிளாஸ 1 மணி நேரத்துக்கு நீ அப்படியே கையிலேயே வச்சிருக்க, அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சுரேஷும் இன்னும் கொஞ்சம் வெயிட்டா இருக்க மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்றான். சரி, இந்த தண்ணி கிளாஸ ஒரு நாள் முழுக்க கையிலேயே வச்சிருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல, கை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிரும், வலி தாங்கவே முடியாதுன்னு சொல்றான் சுரேஷ். ஓகே, இப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த கிளாஸோட வெயிட் மாறிச்சா என்ன, எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்தணுமா என்ன அப்படின்னு கேக்குறாரு ஞானி. இல்ல, கிளாஸோட வெயிட் அதிகமாகல அப்படின்னு சுரேஷ் சொல்றான். இப்ப இந்த வலிய நீ எப்படி கம்மி பண்ணுவ அப்படின்னு கேக்குறாரு ஞானி. என்னங்க நீங்க, கிளாஸ கீழே வச்சா கை வலி போயிட போகுது அப்படின்னு சொல்றான் சுரேஷ். அவ்வளவுதான், இப்படிதான் வாழ்க்கையோட பிரச்சனையும். அதை தூக்கி சுமந்துகிட்டே இருந்தா வலி அதிகம்தான் ஆகும். கொஞ்சம் அதை உங்க மைண்ட்ல இருந்து கீழே இறக்கி வச்சு இதை பத்தி சிந்திக்காது அப்படின்னு சொல்றாரு ஞானி. சோ இந்த கதை மாதிரியே ஓவர் திங்கிங் அப்படிங்கிற விஷயம் நம்ம சந்தோஷத்தை கொன்னு வலியை தான் தரும். இது ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கம். ஒரு பிரச்சனை இருக்கு, அதை பத்தி ஓவரா திங்க் பண்றோம் அப்படின்னா அந்த பிரச்சனை இன்னும் வேர்ஸ் ஆகிட்டே இருக்கும். சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காது. இன்னும் நெகட்டிவான எண்ணங்கள் அதிகமாகும். தேவையில்லாத வருத்தங்கள், தேவையில்லாத மன அழுத்தம் தான் கடைசியில கிடைக்கும். ஓவர் திங்கிங்குள்ள ஒன்ஸ் நுழைஞ்சிட்டா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். இதை பிரேக் பண்ணணும்னா தியானம் பண்ணணும், பிரசன்ட் மொமெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணணும், பிரச்சனைகளை மட்டுமே யோசிக்காம அதை சால்வ் பண்றதுக்கான வழிகளை பார்க்கணும். உங்ககிட்ட ஓவர் திங்கிங் அப்படிங்கிற கெட்ட பழக்கம் இருந்தா இந்த 2024ல நீங்க உடனே இதை ஸ்டாப் பண்ணணும். அடுத்து நம்பர் 7, ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்றது. இப்ப நம்ம பாக்குற எல்லா பேட் ஹேபிட்ஸுமே நெகட்டிவ் எனர்ஜி தான். நம்ம கம்ப்ளைண்ட் பண்றது கண்டிப்பா நெகட்டிவான பாதிப்பை தான் கொடுக்கும். குறையா சொல்லிட்டே இருக்கோம்னா நம்ம ஹாப்பினஸ், பீஸ் இதெல்லாமே எங்க இருக்குன்னு தெரியாம போயிடும். மத்தவங்க கூட நமக்கு இருக்க ரிலேஷன்ஷிப், நம்ம மேல நம்ம வச்சிருக்க லவ், இது எல்லாமே இந்த ஒரு ஹேபிட்னால கடுமையா பாதிக்கப்படும். நீங்களும் உங்க வாழ்க்கைய குறையா பாப்பீங்க. அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கவங்க, அவனா சரியான நச, எப்ப பார்த்தாலும் குறைதான் சொல்லுவான் அப்படின்னு உங்களை பார்த்தாலே ஓடிடுவாங்க. எல்லாம் இருந்தும் எனக்கு என்ன இருக்குன்னு வாழ்க்கைய குறை சொல்றப்போ அது நம்மளோட சந்தோஷத்தை தான் கெடுக்கும். நீங்க எந்த விஷயத்த அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த பிரச்சனையை சரியா உங்களால புரிஞ்சுக்க கூட முடியாம போயிடும். அதுல என்ன தப்பு இருக்குன்னு கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது. உங்க வாழ்க்கையை இன்னுமே நீங்க பேட் ஆக்கிக்கிற மாதிரி தான் இது. கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்தா இதுதான் பிரச்சனை, இங்கதான் மாற்றம் வரணும்னு அதுல ஃபோக்கஸ் பண்ண முடியும். இல்லனா இந்த தாட் நமக்கு வரவே செய்யாது. சோ வாழ்க்கையில ஏதாச்சும் பத்தி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறமா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் குறையா சொன்னா அது சரியா இருக்காது. இந்த ஹேபிட் உங்ககிட்ட இருந்தா 2024ல இதை உடனே ஸ்டாப் பண்ணிடுறது நல்லது. அடுத்து நம்பர் 8, சரியா தூங்காம இருக்கிறது. தூக்கம் தான் மனுஷனோட எனர்ஜி பூஸ்டே. இந்த தூக்கம் இல்லாதப்போ உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இது எல்லாமே வீணாகும்.
சோ தேவையான அளவு தூக்கம் கண்டிப்பா வேணும். அப்பதான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், மூளையோட செயல்பாடும் சிறப்பாகும். நீண்ட நாள் சரியான தூக்கம் உடலுக்கு கிடைக்கலன்னா ஞாபக சக்தி இழக்கிறது, மயக்கம், இந்த மாதிரி நெகட்டிவான ரிசல்ட்ஸ் தான் கிடைக்கும். 2024ல நீங்க ஸ்டாப் பண்ண வேண்டிய முக்கியமான கெட்ட பழக்கம் சரியா தூங்காம இருக்கிறது. தினமும் உங்க உடலுக்கு தேவையான அளவு தூக்கத்தை எடுத்துக்கோங்க. தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எதுவும் செய்ய வேண்டாம். உதாரணத்துக்கு தூங்குறதுக்கு முன்னாடி போன் பாக்குறது, நல்லா வயிறு முட்டை சாப்பிடுறது, இதெல்லாம் பண்ண வேண்டாம். எதுனாலும் தூங்குறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி அதை முடிச்சுட்டு தூக்கம் வர மாதிரி சுத்தி இருக்க இடத்த செட் பண்ணிட்டு படுத்துக்கணும். அடுத்து நம்பர் 9, ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை சாப்பிடுறது. நம்மள உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் அதிகமா பாதிக்கிறது இந்த ஜங்க் ஃபுட்ஸ் தான். தினமும் இந்த விஷயங்களை நம்ம ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ஜங்க் ஃபுட்ஸ்ல அதிகமான கேலரிஸ் இருக்கும். சர்க்கரை, உப்பு, கொழுப்பு இதெல்லாமே தான் ஜங்க் ஃபுட்ஸ்ல அதிகமா இருக்கும். ஊட்டச்சத்துன்னு பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கும். 3 வேளையும் மாத்தி மாத்தி ஃப்ரைட் ரைஸ், பீட்சா, நூடுல்ஸ், பரோட்டா, பிரியாணின்னு ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா நிலைமை ஸ்வாஹாதான். பேலன்ஸ்டான டயட்டை எடுக்கணும். ஜங்க் ஃபுட்ஸுக்கு பதிலா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்னு ஹெல்தியான அதிக ஊட்டச்சத்து இருக்க உணவுகளை சாப்பிடணும். அடுத்து நம்பர் 10, அதிகமா செலவு பண்றது. காசு ஜாஸ்தியாவே இருந்தாலும் தேவைக்கு மீறி செலவு பண்ண கூடாது. ஒரு அளவுக்கு மீறினா அமிர்தம் கூட விஷம்தான். அதிகமா காசு செலவு பண்ற ஹேபிட் எல்லாத்தையுமே இழக்க வச்சிரும். நிறைய நாடுகள்ல இன்னுமே லாட்டரி எல்லாம் நடக்குது. லாட்டரியை அதிகமா நம்புறவங்க எப்பவுமே இந்த லக்க நம்புறவங்க, அதிக உழைப்பு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களா தான் இருப்பாங்க. அப்படியே அவங்களுக்கு அந்த லக் அடிச்சு அவங்க லாட்டரி அடிச்சிட்டாலுமே கொஞ்ச நாள் தான் அவங்களால அந்த பணத்தை தக்க வச்சுக்க முடியுதான். அதுக்கப்புறம் காசெல்லாம் இழந்துட்டு மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிடுறாங்களா. இந்த மாதிரி தான் இந்த செலவு பண்ற ஹேபிட்டும். நீங்க கம்மியா சம்பாதிக்கிறீங்களோ அதிகமா சம்பாதிக்கிறீங்களோ தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ற ஹேபிட் வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா நம்மள நல்ல நிலைமைக்கு கொண்டு போகாது. நிறைய பணம் செலவாகிட்டே இருக்கப்போ ஒரு கட்டத்துல கடன் வாங்க வேண்டிய சூழல் வரும். நிறைய முக்கியமான வாய்ப்புகள் இழக்கணும். எதிர்காலமே குவெஸ்டின் மார்க்கா கூட போகும். அதிகமா காசு செலவு பண்ணாம லிமிட்டடா செலவு பண்றோம்னா மிச்ச காசு சரியா சேமிச்சுட்டு அதை தேவையான விஷயங்களுக்காக யூஸ் பண்ணிக்க முடியும். சோ நம்ம மணி மேனேஜ்மெண்ட்டை சரியா பண்ணோம்னா இந்த ஓவர் ஸ்பெண்டிங் ஹேபிட்டை தடுக்க முடியும். அண்ட் இந்த ஹேபிட் இந்த 2024ல உடனே ஸ்டாப் பண்ண வேண்டிய ஹேபிட். அடுத்து நம்பர் 11, கோல்ஸ் செட் பண்ணாம இருக்கிறது. நம்ம செட் பண்ணக்கூடிய கோல்ஸ் தான் நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுத்து குறிப்பிட்ட பாதையில நடக்க வைக்கும். கோல்ஸ் இல்லைன்னா எல்லாமே கஷ்டம்தான். சரியான இலக்கு வைக்கலன்னா நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியாது. ஒரு பாதை இல்லாம அர்த்தம் இல்லாம போகும். உங்க வாழ்க்கையில நீங்க எந்த பாதையில பயணிக்கிறீங்க அப்படிங்கறத புரிய வைக்கிறதே இந்த கோல்ஸ் தான். இந்த ஒரே ஒரு கெட்ட பழக்கம் உங்க மொத்த வாழ்க்கையும் டிஸ்டர்ப் பண்ணி உங்களை மொத்தமா ஹோப்லெஸ்ஸா கூட மாத்திரும். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கோலை செட் பண்ணி செயல்பட்டா எனர்ஜெட்டிக்கா முன்னேறி போக முடியும். எதை அடையணுமோ அதை சரியா பிளான் பண்ணி அடைய முடியும். வெறும் காசு சம்பந்தமா மட்டும் இல்ல, ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கரியர், இப்படி எல்லா விஷயத்துக்குமே நம்ம கோல்ஸை செட் பண்ணணும். இதனால நமக்கு தான் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. அடுத்து நம்பர் 12, எல்லாத்துக்கும் எஸ் சொல்றது. யாராவது ஏதாவது கேக்குறாங்கன்னா யோசிக்காம சரி ஓகே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நல்லா யோசிச்சு தேவையான விஷயத்துக்கு மட்டும்தான் எஸ் சொல்லணும். தேவையில்லாத விஷயத்துக்கு நோ சொல்ல கத்துக்கணும். நம்ம ப்ரொடக்டிவிட்டியை பாதிக்கக்கூடிய மோசமான பழக்கத்துல இதுவும் ஒண்ணு. தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும். நமக்கு போதின பிறகுதான் மத்தவங்களுக்கு. இந்த பழமொழியை கேக்குறப்போ இது செல்ஃபிஷா தெரியலாம். ஆனா நீங்க உங்களை பத்தியும் உங்க ஃபியூச்சரை பத்தியும் யோசிக்காம மத்தவங்கள பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துல உங்ககிட்ட எதுவுமே இல்லாதப்போ அந்த மத்தவங்களையே நீங்க வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க இப்படி ஆனதுக்கு அவங்கதான் காரணம்னு வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. பட் அது உண்மை கிடையாது. நீங்க மட்டுமே உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே காரணம். சோ உங்க நல்லதுக்காகவும் சரி மத்தவங்க நல்லதுக்காகவும் சரி முதல்ல நம்ம தேவைகளை பார்த்துட்டு தான் அடுத்தவங்க தேவைகளை கவனிக்கணும். நமக்கே அவ்வளவு வேலை இருக்கப்போ மத்தவங்க சொல்ற வேலைக்கும் சரி சரின்னு சொல்லி நம்ம வேலையும் சரியா முடிக்க முடியாம அடுத்தவங்க வேலையை முடிக்க முடியாம நம்ம திணறிக்கிட்டு நிப்போம். வர ரிசல்ட்டும் சரியானதா இருக்காது. சோ எல்லாத்துக்குமே யோசிச்சு எஸ் சொல்லணும். இது நம்மளை சுத்தி ஹெல்த்தியான பவுண்டரிஸை உருவாக்கும். பிளஸ் மன அழுத்தத்தையும் குறைக்கும். எது ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதுல மட்டும் நம்மள கவனம் செலுத்த வைக்கும். அடுத்து நம்பர் 13, கடந்த காலமே கெதின்னு இருக்கிறது. அன்னைக்கு காலையில 6 மணி கோழி கொக்கரக்கோன்னு கூச்சுன்னு பழைய கதையவே பாடிக்கிட்டு இருக்க கூடாது. கடந்த கால விஷயங்களை தேவை வந்தா யோசிக்கிறது நல்லதுதான். கடந்த காலத்துல நடந்த தவறுகள்ல இருந்து பாடங்களை கத்துக்கிறது, நம்ம பிஹேவியர்ஸை மாத்திக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லதுதான். ஆனா வெறும் நெகட்டிவான விஷயங்களை மட்டுமே பாக்குறப்போ அதுதான் பிரச்சனையை கொடுக்கும். கடந்த காலத்துல நடந்த எல்லா விஷயங்களுமே நல்லதா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே பாதி பிரச்சனை ஒழிஞ்சிரும். இதை பத்தி மட்டுமே யோசிச்சா நம்ம இப்ப பிரசன்ட்ல இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை தவற விட்டுருவோம். கடைசியில வருத்தம் தான் மிஞ்சம். அதனால பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி நடந்துக்கணும். வெறும் பாஸ்ட் இல்ல ஃபியூச்சர் இதை பத்தி மட்டுமே சிந்திக்கிறப்போ நமக்கு தான் நெகட்டிவான மைண்ட் செட் உருவாகும். சோ இந்த ஹேபிட்டை 2024ல உடனே ஸ்டாப் பண்ணிடணும். அடுத்து நம்பர் 14, குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கிறது. இப்போ நம்ம ஹாப்பியா ஹெல்தியா இருக்கோம்னா அதுக்கு நம்ம கூட நெருக்கமா இருக்க மக்கள் ஒரு மிகப்பெரிய காரணம் தான். அவங்க தான் தூணா இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். ஒரே ஒரு தூண் டேமேஜ் ஆனா கூட மொத்த லைஃப்லயுமே நம்ம கவனம் சதறும்.
ஸோ ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் பார்ட்னர், குழந்தைங்க, இப்படி உங்களுக்கு நெருக்கமானவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து அவங்க கூட டைமே ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா அது இந்த மொத்த உறவையுமே பாதிக்கும். ரிலேஷன்ஷிப்ஸை பொறுத்த வரைக்கும் அது நல்லா டெவலப் ஆகுறதுக்கு டைமும் எஃபர்ட்டும் ரொம்ப அவசியம். இந்த டைமும் எஃபர்ட்டும் இல்லைன்னா தனிமை தான் முடிவா இருக்கும். ஒரேடியா இவங்க கூட மட்டுமே தான் மொத்த டைமையும் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இல்ல. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1/2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரமாச்சும் ஸ்பெண்ட் பண்ணி பேசுங்க. குழந்தைங்க இருந்தா விளையாடுங்க. யார் கூடயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கீங்கன்னா இந்த பேட் ஹேபிட்டை இப்பவே ஸ்டாப் பண்ணணும். அடுத்து நம்பர் 15, தொடர்ந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கிறது. 21ஆம் நூற்றாண்டுல வாழற நம்ம எல்லாருமே இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால அதிகமா பாதிக்கப்பட்டுட்டு இருக்கோம். காரணம் டெக்னாலஜி இல்ல அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ற நம்ம. போனு, லேப்டாப்னு எல்லாம் வந்ததும் அதுக்கு நம்ம அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஒரு விஷயத்துல கவனத்தோட இருந்தாதான் அதுல சக்சஸா பார்க்க முடியும். நம்ம கவனத்தை சதற விட்டுக்கிட்டே இருக்கப்போ நம்மளோட வேலை சீக்கிரம் முடியாது. போன்ல வர நோட்டிபிகேஷன், சோஷியல் மீடியா இதெல்லாமே நம்ம பாக்குற வேலையில நம்ம இலக்குகள்ல கவனம் செலுத்த விடாது. போன் இப்ப ரொம்ப அத்தியாவசியம் ஆயிடுச்சுதான். அதனால கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ மேனேஜ் பண்ண கத்துக்கணும். போன் மூலமா வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸை சரியா மேனேஜ் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? வேலை பாக்குறப்போ போன் நோட்டிபிகேஷனை ஆஃப் பண்ணி வைக்கிறது, அமைதியான இடத்துல வேலை பாக்குறது, அப்பப்போ பிரேக் கொடுத்துக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்களை செய்யறப்போ கவனம் சிதறாம நம்மளால வேலை பார்க்க முடியும். அடுத்து நம்பர் 16, உங்ககிட்டயே நீங்க கடினமா நடந்துக்கிறது. இந்த அவமானம் உனக்கு தேவையா அப்படின்னு வடிவேலு தன்னை திட்டிக்கிற மாதிரி காமெடி இருக்கும். ஆனா அதே நம்ம கிட்டே நம்ம கடினமா நடந்துகிட்டு நீ எல்லாம் எங்க உருப்பிட போறேன்னு நம்மளையே திட்டிக்க கூடாது. மத்தவங்களை நேசிக்கணும்னா முதல்ல நம்மள நேசிக்கணும். நம்மள நேசிக்க கத்துக்கணும். நம்ம கிட்ட பணிவா அன்பா நடந்துகிட்டாதான் பாசிட்டிவிட்டி டெவலப் ஆகும். எப்ப பார்த்தாலும் தன்னைத்தானே ஒருத்தன் திட்டிக்கிறானா கண்டிப்பா தாமேலேயே டவுட் வர ஆரம்பிக்கும். நம்பிக்கை இழக்க ஆரம்பிப்பான். இப்படியெல்லாம் நடக்கும். ஸோ லைஃபை ஃபுல்லா என்ஜாய் பண்ண முடியாது. கோல்ஸை நினைச்ச மாதிரி அச்சீவ் பண்ண முடியாது. 2024ல நீங்க ஸ்டாப் பண்ண வேண்டிய ஹேபிட்ல இதுவும் ஒண்ணு. அடுத்து நம்பர் 17, அதிகமா சாப்பிடுறது. எப்ப பார்த்தாலும் சோறுன்னு மத்தவங்க சொல்லி காட்டுற அளவுக்கு சாப்பிடக்கூடாது. இப்ப வகை வகையா உணவுகள் இருக்கு. அதனால நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். அது நமக்கு தெரியாமலே அன்கான்சியஸா வர சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதிகம் சாப்பிடுறதால மூளை மழுங்க ஆரம்பிக்கும். உடல் ரொம்ப சோர்வாக ஆரம்பிக்கும். சிலர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கப்போ நிறைய சாப்பிடுவாங்க. பதட்டமா இருக்கப்பெல்லாம் சாப்பிடுவாங்க. ஈவன் சந்தோஷமா இருக்கப்போ கூட நிறைய சாப்பிடக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஆனா இதனால ரிஸ்க் ஜாஸ்தி ஆகும். உடல்ல பல பிரச்சனை வர ஆரம்பிக்கும். அப்புறம் மன ரீதியாகவும் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ சாப்பாட்டுலயுமே நம்ம பேலன்ஸ்டா இருக்கணும். ஓவரா சாப்பிடாம அளவோட சாப்பிடணும். முக்கியமா நைட்டு நடுராத்திரியில எலி மாதிரி ஸ்நாக்ஸை உருட்டாதீங்க. அது ரொம்ப பெரிய ரிஸ்க்ல கொண்டு போய் முடிக்கும். அடுத்து நம்பர் 18, மத்தவங்க கிட்ட இருந்து கத்துக்க தயாரா இல்லாம இருக்கிறது. எல்லார்கிட்ட இருந்து நம்மளால நிறைய பாடங்களை கத்துக்க முடியும். சின்ன புழு பூச்சி கிட்ட கூட நமக்கு படிப்பினை தான். ஸோ நம்மளை சுத்தி யார் என்ன வகையான லேர்னிங்கை கொடுத்தாலுமே அதை கத்துக்க பாக்குறது தான் புத்திசாலித்தனம். நம்ம வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் மத்தவங்களோட நாலேஜ் அப்புறம் அனுபவங்கள் ஒரு வகையில கண்டிப்பா உதவி பண்ணும். தான் பண்ண தப்புல இருந்து மட்டும்தான் ஒருத்தனால கத்துக்க முடியும்னா இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்திருக்கவே முடியாது. மத்தவங்க பண்ற தப்புல இருந்து நம்ம கத்துக்கலாம். மத்தவங்க பண்ற நல்லதையும் நம்ம கத்துக்கலாம். நிறைய கத்துக்க கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்குன்னா நீங்க பெரிய அதிர்ஷ்டசாலி. நிறைய பேர்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிற விஷயங்கள் கண்டிப்பா உங்க லைஃப்ல பயனுள்ளதா இருக்கும். உங்க லைஃப்லயும் அவங்களுக்கு நடந்த அதே சூழ்நிலை வந்துச்சுன்னா அவங்க பண்ண தப்ப நீங்க பண்ணாம தப்பிக்க முடியும். அவங்க யூஸ் பண்ண பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மத்தவங்க கிட்ட இருந்து கத்துக்க வாய்ப்பு கிடைச்சா தாராளமா கத்துக்கோங்க. நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற தலகணம் இருக்கவே கூடாது. இந்த பேட் ஹேபிட்டை 2024ல அப்படியே டிராப் பண்ணிடுறது நல்லது. அடுத்தது நம்பர் 19, எல்லாத்துக்கும் சாக்கு போக்கு சொல்றது. நம்ம எல்லாத்துக்கும் ஏதாச்சும் எக்ஸ்கியூஸ் சொல்லி எஸ்கேப் ஆகிட்டே இருக்கோம்னா நம்ம எந்த விஷயத்துக்கும் பொறுப்பு எடுத்துக்க மாட்டேங்கிறோம்னு அர்த்தம். இது நம்ம growth-ஐ அப்படியே தடுக்கும். வெறும் சாக்கு போக்கு சொல்லியே நீங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க செஞ்ச செயல்கள், அதனால வரக்கூடிய விளைவுகள் இது எல்லாத்துக்கும் நீங்க பொறுப்பெடுத்துக்காம மத்தவங்க மேல பழிய போடுறீங்கன்னு அர்த்தம். அதனால நீங்க எதுக்கும் எக்ஸ்கியூசஸ் கேட்க கூடாது. சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. உங்க மேல தப்பு இருக்கு, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கணும். சோ இந்த பேட் ஹேபிட்டை ஸ்டாப் பண்ணுங்க. அடுத்து நம்பர் 20, ரொம்ப சுயநலமா இருக்கிறது. தன்னை பத்தி யோசிக்கணும் கண்டிப்பா, ஆனா தன்னை பத்தி மட்டுமே யோசிக்க கூடாது. அடுத்தவங்களை பத்தியும் யோசிக்கணும். அவங்களும் தான் நம்ம கூட இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ரொம்ப செல்ஃபிஷா இருக்கப்போ நம்ம தேவைகள், நம்ம ஆசைகள், நம்ம ஒப்பீனியன்ஸ் இதுல மட்டுமே நம்ம மூழ்கி இருப்போமே தவிர அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸை பத்தி யோசிக்க கூட மாட்டோம். ஈஸியா அவங்களை கஷ்டப்படுத்திட்டு போயிடுறது, ஈஸியா அவங்கள பத்தி யோசிக்காம பண்றது இதெல்லாமே நார்மல் ஆகிடும். இதனால நிறைய ப்ராப்ளம்ஸும் வரும். இந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடிய மக்கள் எங்கேயும் யாருக்கும் சப்போர்ட் பண்ண இருக்க மாட்டாங்க. சோ நான் தான் எனக்கு மட்டும்தான் ஒரு சுயநலத்தோடய இருக்க வேண்டாம். இதனால கிடைக்க போற எல்லா நெகட்டிவான விஷயங்களும் நேரடியா உங்களை மட்டுமே பாதிக்கும். சோ 2024ல இந்த 20 ஹேபிட்ஸையும் அப்படியே தூர வச்சுட்டு உங்க வாழ்க்கையை சிறப்பா ஸ்டார்ட் பண்ணி இனி வர்ற வருஷங்கள் எல்லாம் என்னப்பா நல்ல தம்பி ரொம்ப செழிப்பா இருக்க போல அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்க லைஃபை செழிப்பா மாத்துங்க. இந்த 20 ஹேபிட்ஸ்ல ஏதாச்சும் ஒண்ணுல இருந்து நீங்க வெளியே வந்திருக்கீங்க அப்படின்னாலும்
அதுக்கான டிப்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். பிளஸ் இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஞாபகமா ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் பியாண்ட் த ஆர்டினரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் இது ரெண்டுத்துக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.